ஒரு பேருந்து ஓட்டுநர் சென்னையிலிருந்து திருச்சிக்கு 60 km/மணி வேகத்திலும், திருச்சியிலிருந்து சென்னைக்கு 50 km/மணி வேகத்திலும் ஓட்டிச் செல்கிறார் எனில் வண்டியின் சராசரி வேகம் எவ்வளவு? இப்போ இந்த சம்முக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ வண்டியின் சராசரி வேகத்துக்குரிய ஃபார்முலா என்னதுன்னா 2 × A × B / A+B. அப்போ இதில் ஏ என்ன பி என்ன நமக்கு தெரியணும். அப்போ ஏன்றது ஃபஸ்ட்டில் இருக்க கிலோமீட்டர் எடுத்துக்கணும், 60 km/மணி. பின்றது 50 km/மணி. அப்போ இந்த ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணோம். அப்போ 2 60 × 50 / 60 + 50. இந்த மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். கீழே ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 110ன்னு வரும். இப்போ இதை நம்ம அடித்தோன்னா 0க்கு 0 மட்டும் கேன்சல் ஆகும். மேலே இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். 2 10, 10 × 60 600, 600/11. நம்மளுக்கு இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இல்லை, இது எல்லாமே கலப்பு பின்னமாக தான் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதுதான் ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் இது கரெக்டான ஆன்சராக செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் இந்த லெவலால் டிவைட் பண்ணணும். இப்போ 54யும் 11யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 594 வரும். அப்போ 54 × 11 594, மீத ஒரு 6 நம்ம மேலே போட்டணும். அப்போ 54 6/11. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின். இப்போ செகண்ட் கொஸ்டின், ரூபாய் 20,000க்கு 6 வருடங்களுக்கு 6% வருட வட்டி விகிதத்தில் தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு தனி வட்டி கேட்குறாங்க. இப்போ தனி வட்டிக்குரிய ஃபார்முலா என்ன ஆகுதுன்னா PNR / 100. இதுதான் தனி வட்டிக்குரிய ஃபார்முலா. இப்போ இதில் P என்ன, N என்ன, R என்ன, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். இப்போ P என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க அசல் தான் P. அப்போ P 20,000 ரூபாய். என்னன்றது வருடங்கள், 6 வருடங்கள்னால N 6. R ரேஷியோ, அதாவது விகிதம்னு சொல்லுவாங்க. வருட வட்டின்னு சொல்லி நமக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா 6%, அதுதான் நம்மளுக்குரிய R. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம். அப்போ 20,000 × 6 × 6 அப்படின்னு அப்ளை பண்ணிவிட்டு /100ன்னு போட்டணும். அப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். மேலே இருக்க எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணணும். 6 × 6 6 36 இங்கே 200க்கு 200 அப்படியே போட்டணும். அப்போ 36 2 பெருக்குனேன்னா 72, இங்கே இருக்க 2 0 போட்டணும். அப்போ நம்மளுக்குரிய தனி வட்டிக்குரிய ஆன்சர் என்னன்னா 7,200. இப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா நம்மளுக்கு 7,200. மூணாவது கொஸ்டின், 6 மணி 5 நிமிடங்களை நிமிடங்களாக மாற்றுக. அப்போ நம்மளுக்கு ஒரு மணி கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாத்தையுமே நம்ம மினிட்ஸ், அதாவது நிமிடங்களாக மாற்றணும். நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஒரு மணி 60 நிமிடம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இதில் எத்தனை மணி இருக்குது, 6 மணி இருக்குது. அப்போ 6 மணிக்கு எவ்வளோ நிமிடம் வரும்னா இந்த 60ஆல் 6 பெருக்கிடணும். இப்போ 6 × 60 360 நிமிடம். ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு 5 நிமிடம் வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ 6 மணி 5 நிமிஷத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த 6 மணிக்குரிய 360 நிமிடம் ப்ளஸ் இந்த 5 நிமிடம். இப்போ 360 5 ஆட் பண்ணோன்னா 365 நிமிடம். அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னா 365. ஃபோர்த் கொஸ்டின், ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 11ஆம் தேதி வரை எத்தனை நாட்கள் என கணக்கிடுக. இப்போ ஜூலைலேருந்து நவம்பர் வரை நம்மளுக்கு ஒரு டேட் கொடுத்து எத்தனை நாட்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை நாட்கள்ன்றதை வரிசையாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஜூலை 15ஆம் தேதி முதல், அப்போ ஜூலைக்கு மொத்தம் 31 டேஸ் இருக்கும். அப்போ 15லேருந்து 31 வரைக்கும் மொத்தம் எத்தனை டேஸ் இருக்கும்னா 17 நாட்கள் இருக்கும். ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு மொத்தம் 31 நாட்கள், செப்டம்பரில் 30 நாட்கள், அக்டோபரில் 31 நாட்கள், நவம்பர் 10 வரை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நவம்பர் 1 to 10 வரை 10 நாட்கள் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 7 8 9, இந்த சைடு ஒரு 9, இந்த சைடு ஆட் பண்ணோம்னா 3 9 10 11 மொத்தம் 11. அப்போ 119 நாட்கள் இருக்கும். அப்போ ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை நம்மளுக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும்னா 119 நாட்கள். கீழ்கண்ட ஆண்டுகளில் எந்த ஆண்டு லீப் வருடம் அல்ல. அப்போ கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் நம்மளுக்கு லீப் வருடம் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு வருடம் லீப் வருடமாக இருக்கும் எனில் அந்த வருடம் 4ஆல் மீதியின்றி வகுப்படும். அப்போ இங்கே இருக்க வருடங்கள் எல்லாத்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணுறோம். அது எது நம்பர் நம்மளுக்கு மீதி இல்லாமல் வகுப்படுதோ அது ஃபுல்லாமே லீப் வருடம். எது மீதி வருதோ இதுக்குரிய ஆன்சர் அதுதான். இப்போ இது எல்லாத்தையுமே இது ஆப்ஷனல் மெத்தட்னு சொல்லுவோம். எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணணும். இப்போ எல்லா ஆப்ஷனையும் போட்டு நான் 4
4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ 2020 4ஆல் டிவைட் பண்ணால் 55, 2024 4ஆல் டிவைட் பண்ணால் 56, 2029 4ஆல் டிவைட் பண்ணால் 57, 2016 4ஆல் டிவைட் பண்ணால் 54. இந்த 2029 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு பாயிண்டில் ஆன்சர் வராது, 57.25 வருது. அப்போ இதில் மீதி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதுதான் இதுக்குரிய லீப் வருடம் அல்ல, இதுதான் இதுக்குரிய ஆன்சர் 2029.